கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோவில் எம்ஏசிடி இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேடருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இண்டிகேட்டர் மிக முக்கியமான இண்டிகேட்டர். அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் போலிஞ்சர் பேண்டு. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர் பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க்ஸை வந்துட்டு இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் அதில் கொடுக்குறேன். ஸோ ஐங்கிற பட்டன் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தவிர நம்மளுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டு லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். எம்ஏசிடி, ஓகே, இந்த எம்ஏசிடி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது அதனோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ் ஒன்று இருக்குது, டைவர்ஜென்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ் இன்டகிரேட் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு மூவிங் ஆவரேஜிங் கம்பைன் பண்ணி தான் இது காட்டும். மூவிங் ஆவரேஜ் என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்துட்டு என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை காட்டும். இந்த இண்டிகேட்டர் வந்து மொமெண்டத்தை காட்டும். அதாவது ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கா கீழே போயிட்டுருக்கா அதனோட ஸ்பீட் அந்த மொமெண்டத்தை காட்டும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணுறதுனால இது ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். when it comes to intraday trading, பொசிஷனல் ட்ரேடிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர். ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக் டைம்ஸ் மார்க்கெட் நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு அடிக்கடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பீரியாடிக்காக வந்து எம்ஏசிடி வந்துட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது வந்துட்டு எம்ஏசிடி ஸ்டார்ட் டு கிராக் டு ஆக்சுவலி வாட் இஸ் தட் கெட் த பை சிக்னல் செஞ்ச அந்த ஸ்டாக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு வந்துட்டு எம்ஏசிடி வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எம்ஏசிடியை நம்பி இறங்குற ட்ரேடர்ஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ அதனால் எம்ஏசிடி வந்து வெரி வெரி பாப்புலர் when it comes to actually டே ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை பொசிஷனல் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த எம்ஏசிடியை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் அப்பல் அப்படிங்கிற ஒரு 1970 கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ்ப்ரே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இது இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோகிராம்ங்கிறத அதில் ஆட் பண்ணார். ஹிஸ்டோகிராம் இஸ் நத்திங் பட் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 லைனை வச்சுட்டு மேலேயும் கீழே வந்தது. இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ஆசம் இண்டிகேட்டர்னு போட்டிருக்கோம். அந்த ஆசம் இண்டிகேட்டர் மாதிரி தான் வந்துட்டு இந்த ஹிஸ்டோகிராம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எம்ஏசிடி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ட்ரெண்டையும் அதுக்கப்புறம் மொமெண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுனால ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர். இது வந்து 0 லைனுக்கு மேலேயும் 0 லைனுக்கு கீழே வந்து அந்த ஹிஸ்டோகிராம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சரி, இந்த எம்ஏசிடியில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து கிராஸ் ஓவர் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்துட்டு சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் சொல்லுவாங்க, மூணாவது வந்து டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வந்துட்டு சிக்னல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பை செல் சிக்னல் வந்து பார்க்கலாம். இந்த 3மே வந்து நீங்கள் திருப்பி வந்து ரெண்டாக டிவைட் பண்ணால் ஒன்று புல்லி சிக்னல் லைன் கிராஸ் ஓவர், பேரி சிக்னல் லைன் கிராஸ் ஓவர், ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா புல்லி சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர், பேரி சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர். அதே மாதிரி மூணாவது இதில் வந்து எகைன் ரெண்டாக டிவைட் பண்ணால் புல்லிஸ் டைவர்ஜென்ஸ், பேரிஸ் டைவர்ஜென்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த எம்ஏசிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து மேஜராக வந்து ஒரு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று எம்ஏசிடி லைன், ஓகே, ரெண்டாவது வந்து சிக்னல் லைன், மூணாவது வந்து ஹிஸ்டோகிராம். ஓகே, இது 3 தான் மெயின் காம்பனன்ட்ஸ் எம்ஏசிடியில். இந்த எம்ஏசிடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மூவிங் ஆவரேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு எகைன் வந்துட்டு எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதில் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு தெளிவாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக மூவிங் ஆவரேஜ் பற்றி புரியும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி வந்துட்டு 2 மூவிங் ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. ஒன்று வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். ஸோ எது ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துட்டா எப்பொழுதுமே ஸ்மால் நம்பர் தான் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். அப்படி பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கோஆர்டினேட்ஸ் 3 வந்து எடுத்துப்பாங்க. எம்ஏசிடி அப்படின்னு எடுத்துட்டா எம்ஏசிடி பக்கத்தில் ஒரு பிராக்கெட் ஏபிசி அப்படின்னு வரும். அந்த ஏபிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது இந்த எம்ஏசிடிங்கிறது 26 டே இஎம்ஏ எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் 12 டேஸ் இஎம்ஏ எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதனுடைய டிஃபரன்ஸ், அதாவது 26 மைனஸ் 12 என்ன வருதோ கிட்டத்தட்ட 14 இல்லையா. இந்த 14 டே மூவிங் ஆவரேஜ் தான் வந்துட்டு எம்ஏசிடி வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அந்த எம்ஏசிடி லைனுங்கிறது வந்துட்டு இதனுடைய டிஃபரன்ஸ் தான் எம்ஏசிடி லைன். ரெண்டாவது பார்த்தா இந்த வெறும் எம்ஏசிடி லைனாக இருந்தால் ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மூவிங் ஆவரேஜில் வந்து நம்ம 2 மூவிங் ஆவரேஜ் கம்பைன் பண்ணுவோம். அதுக்காக இதில் வந்துட்டு
சிக்னல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை ஆட் பண்ணுவாங்க. அதனுடைய மூவிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 9 days ஆக்சுவலி மூவிங் அவரேஜ், அதாவது எக்ஸ்பானன்ஷியல் மூவிங் அவரேஜ். இது எல்லாமே இந்த 26 12 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மேலேருந்து வருஷப்படுத்தினா, அதாவது வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் சொன்னால் 26 12 9 சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு செட்டிங்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சில பேர் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பர்சனல் ரெக்கமெண்டேஷனாக செட்டிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சில கம்ஃபர்ட்டுக்காக சில பேர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே அந்த கட் ஆகும்போது எம்ஏசி கிராஸ் ஆகுதுன்னா அப்போ என்ட்ரு ஆகுங்க. அதேமாதிரி புல்லி சிக்னலாக இருந்துச்சுன்னா அதே பேரிஸ் வந்து அதுமாதிரி எக்ஸிட் ஆகுங்க. ஸோ அதை அந்த திருப்பி க்ளோஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகும். இதை வந்து ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணி தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 90% ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த 10% வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா அவங்க வந்து கரெக்டாக வந்துட்டு அதில் வந்து அந்த ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் சேஞ்சஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் 2 சொல்லிட்டேன். எம்ஏசி லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது சிக்னல் லைன்னு சொல்லிட்டேன். 3வது எம்ஏசி ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம் வந்துட்டு மலைகள் மாதிரி வந்துட்டு மேல் ஒரு 0 லைனு, அதுக்கு மேலே ஒரு மலை, 0 லைனு, அதுக்கப்புறம் கீழே ஒரு மலை, அது வந்து உல்ட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரியும், இந்த லைனை பார்க்கும்போது புரியாத விஷயம் ஹிஸ்டோகிராம் என்ன தெரியும். ஸோ உடனே பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னா இது மேலே போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ அதுதான் இது எப்படி இந்த ஹிஸ்டோகிராம் ரெக்கார்ட் ஆகுதுன்னா இந்த எம்ஏசிடி லைனோட இதுவும் அதுக்கப்புறம் சிக்னல் லைனோட டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஹிஸ்டோகிராம் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடியில் ஒரு 2 நம்பர்ஸ் வரும். ஓகே, அந்த சிக்னல் லைனுக்கு ஒரு நம்பர் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஏசிடி ஒரு நம்பர் வரும். இந்த 2 நம்பரையும் வந்து சில பேர் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்பரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது ப்ரைஸை பொறுத்து இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பிக் பண்ணிக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒரு $20 ஒரு வந்துட்டு 20 rupees வந்துட்டு ஒரு இப்போ ஸ்டாக்னோட ப்ரைஸ்னா அதுனால அப்பர் ரேஞ்சையும் லோயர் ரேஞ்சையும் பிக் பண்ணும். அதாவது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லனாலும் 0ங்கிறது சென்டர் லைனு, அப்பர் ரேஞ்சுங்கிறது +X, அது இந்த எக்ஸ் வேல்யூ என்னவானா இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். கீழே வந்து -X, அது வந்து -20, மேலே வந்து +20, கீழே -20. இப்போ இது ப்ரைஸை பொறுத்து வந்து இந்த கிராஃப் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். அதனால் அந்த நம்பரை பற்றி நீங்கள் கவலை பண்ணாதீங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த கிராஸ் ஓவர், அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் எப்படி வந்துட்டு அந்த இதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர எம்ஏசிடி வந்து இந்த ஹிஸ்டோகிராமில் வந்துட்டு எம்ஏசிடி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடு மூவ்மெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால மேற்பகுதியில் வந்து ஒரு மலை மாரி ஃபார்ம் ஆகுது பிக்டோரியலாக வரும்போது. அதே வந்து எம்ஏசிடி நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் டவுன் சைடு மூவ்மெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு காம்பனன்ட்ஸும் சொல்லணும், என்னென்னலாம் வந்து கிராஸ் ஓவர் சொல்லணும், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஒரு சார்ட் எடுத்திருக்கோம். இந்த சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3 காம்பனன்ட்ஸ் வரும். ஓகே, இதில் எம்ஏசிடி லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள லைன் எம்ஏசிடி லைன் இதில் வந்து ப்ளூவில் இருக்குது. ஓகே, நார்மலாக வந்து நீங்கள் ஜெரோதா யூஸ் பண்ணுறாங்க, ஜெரோதாவில் வந்து நார்மல் செட்டிங் ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா இது வந்து பிளாக்ல இருக்கும். ஓகே, இது வந்துட்டு எம்ஏசிடி லைன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் லைன் இன் ஜென்ரல் வந்துட்டு ரெட்டு இல்லை ஆரஞ்சு இருக்கும். இங்கே ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது வந்துட்டு சிக்னல் லைன். ஓகே, ஸோ எம்ஏசி லைன் சொல்லிட்டேன், சிக்னல் லைன் சொல்லிட்டேன். 3வது காம்பனன்ட் நம்ம என்ன சொன்னோம், ஹிஸ்டோகிராம். இதுதான் ஹிஸ்டோகிராம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் லைன் இருக்கா, இந்த சென்டர் லைனுக்கு மேலேக்கும் கீழே வந்துட்டு உள்ளதான் வந்துட்டு இந்த இதுதான் வந்து பாசிட்டிவ் டெரிட்டரி, நெகட்டிவ் டெரிட்டரி சொல்லுவாங்க. இது ஹிஸ்டோகிராம ரெக்கார்ட் ஆகுது. இதை பார்க்கும்போது எம்ஏசி லைனை புரியாத விஷயம் ஹிஸ்டோகிராம் நீங்கள் பார்க்கும்போது மேலே வந்து ஒரு மலை மேலே ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னா உடனே வந்து பாசிட்டிவ் சைடு எதாவது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு, கீழே வந்து ஒரு மலை மேலே வந்து ஒரு உல்ட்டாவாக ஃபார்ம் ஆகுதுன்னா மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது நெகட்டிவ் சைடு ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கிராஃபில் உள்ள 3 காம்பனன்ட்ஸ். ஓகே, இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த வந்து இந்த நம்பர் வந்து -0.5, அதுக்கப்புறம் -1.5, இங்கே வந்து +1.5 இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தாலும் மாறும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது ரொம்ப நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். அது வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்று வந்துட்டு நான் என்ன சொன்னேன், சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொன்னேன். ஸோ சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் அப்படிங்கும்போது இந்த எம்ஏசியில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா 90% எம்ஏசி யூஸ் பண்ணுறதே இந்த பர்பஸ் தான். ஓகே, ஸோ எம்ஏசி வந்து நான் ஏற்கனவே சொன்னபோது மூவிங் அவரேஜ் அப்படிங்கும்போது நம்ம இண்டிகேட்டர் டெக்னிக்கல் மூவிங் அவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணால் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு, பாசிட்டிவ் போயிட்டு இருக்கா, நெகட்டிவ் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது. அப்போ இது ஆல்ரெடி இது இன்பில்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ சில பேர் இன்னும் சொல்லப்போனால் எம்ஏசி வச்சிருக்கும் போது மூவிங் அவரேஜ் வந்து செட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எம்ஏசிலே வந்து அது இன்பில்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வந்து சிக்னல் லைன் இந்த ஆரஞ்சு லைனும் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் தான் எம்ஏசி, இது 2 கிராஸ் ஆகி அதே டயத்தில் எம்ஏசி மேலே இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறது, புல்லிஸ் ஆக்சுவலி சிக்னல் லைன் கிராஸ் ஓவர். ஓகே, ஸோ அதே வந்து 2 கிராஸ் ஆகி வந்துட்டு எம்ஏசி வந்து கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பேரிஸ் ஆக்சுவலி சிக்னல் கிராஸ் ஓவர். வெரி தெளிவாக சொல்லிட்டேன். எம்ஏசி
MACD லைன் வந்து மேலே இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது புல்லிஷ், அதே MACD வந்துட்டு சிக்னல் லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா பீரிஸ் லைன் கிராஸ் ஓவர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஜீரோ லைன் கிராஸ் ஓவர். ஜீரோ லைனை நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே வந்து இந்த ஹிஸ்டோகிராமில் ஜீரோக்கு மேலேயும் கீழே தான் வந்து இந்த இது வந்து மலைப்பகுதி வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஓகே, அப்படிங்கும்போது இந்த MACD வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த MACD வந்துட்டு ஒரு அலை மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இது ஹிஸ்டோகிராமில் மேலே பட்டு போயிட்டு இருக்கும். அப்படி பட்டு போயிட்டு இருக்கும்போது ஹிஸ்டோகிராம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இது மேலே படும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ லைனில் எந்த இடத்துல வந்து அந்த MACD லைன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆதோ வெட்டுதோ அந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன வந்து அது சொல்லுதோ, MACD வந்து கீழே இருக்கிற அர்த்தம் நெகட்டிவ்னு சொன்னால் அதாவது ப்ரைஸ் வந்து டவுன்வர்ட் மூமெண்ட்னு சொன்னால் அப்போ அது வந்து அடுத்த சிக்னல் வந்து அடுத்த கேண்டில் வந்து தெளிவாக அதே தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால் இது இன்னும் மோர் அக்யூரேசி அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் சொல்லிட்டு. ஸோ அப்போ கீழே வந்து இதாச்சுன்னா அது வந்து பேரிஸ் ஆக்சுவல் சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர், மேலே ஆச்சுன்னா அது வந்து புல்லிஷ் வந்து இதாச்சு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது. சரி, இது என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ MACDயில் ஒன்ஸ் என்ட்ரா ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம், புல்லி சிக்னல் வந்து கிராஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் புல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ட்ரா ஆகும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், புல்லிஷே எடுத்துட்டா கூட இப்போது இங்கே வந்து எங்கே இதாக இருக்குது, புல்லிஸ் வந்துட்டு இங்கே இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல புல்லிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் போயிருக்கு. ஓகே, ஸோ ஆனால் வந்து சில பேர் என்ன பயப்படுவாங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு என்ன வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்கன்னா முன்னாடியே வந்து அது ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, புல்லிஷ் வந்து முன்னாடியே ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஒரு பழைய ட்ரெண்டு வந்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு தான் வந்து MACD கட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MACD ஒன்ஸ் கட் ஆன பிறகு அது முடியும் போது அது வந்து திருப்பி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் சில பேர் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா MACD மேலே போயிட்டே இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து அது எப்போ க்ளோஸ் ஆகும்னா அது வந்து ஒரு இப்போ நான் வந்து புல்லிஸுக்கு இப்போ இங்கே எடுத்துப்போம், இங்கே புல்லி சிக்னல் கிராஸ் ஓவர் சொல்லிட்டு இங்கே எடுத்தோம். ஓகே, இங்கே வந்து இப்போ பார்த்தா எந்த இடத்துல வந்து அது காட்டுதோ அந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இது கேண்டில் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் வந்து கரெக்டாக அது எங்கே காட்டுதோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன சிக்னல் சொல்லுது, புல்லிஷ்னு சொன்னால் புல்லிஸ் ரெக்கார்ட் ஆகும், பேரிஸ் சொன்னால் பேரிஸ் ரெக்கார்ட் ஆகும். சரி, ஓகே, அடுத்த வந்து விஷயம் என்ன அப்படின்னா இது எங்கே க்ளோஸ் ஆகும், இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம என்னன்னு சொல்லி இங்கே இறங்கணும், புல்லிஸ் சொல்லிட்டு இறங்கணும். அப்போ க்ளோஸ் ஆகும்போது பார்த்தா அந்த நெகட்டிவ் வரும்போது தான் க்ளோஸ் ஆகுது. கரெக்ட், அது சிக்னல் வந்து கரெக்டான வேலையை தான் பார்க்குது. ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, வந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் மைனஸ் ஆகி தானே க்ளோஸ் பண்ணுறோம். இதை கரெக்டாக எப்படி கேப்சர் பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து MACD மேலே போயிட்டே இருக்கும்போது அதே டயத்தில் நீங்கள் போலிஞ்சர் பேண்ட் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா போலிஞ்சர் பேண்டனுடைய அப்பர் லைனை தொட்டுடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க ஆரம்பிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக அதை தாண்டி கீழே வரும்போது சப்போஸ் எல்லாத்துல போலிஞ்சர் பேண்டரை வந்துட்டு பிதுங்கி வெளில போயிட்டே இருக்கும். ஓகே, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நியூஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து நல்லா போகுதுன்னா அப்போ வந்து யாருமே நம்ம ப்ளே பண்ணாமல் நல்லா போயிட்டுருக்கோம். அதான் நம்ம வந்து கிராஃபை பார்க்க முடியாது, ஆனால் வந்து மேலே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து என்னென்னா இந்த போலிஞ்சர் பேண்ட் லைனை தாண்டி போகும். ஸோ இட்ஸ் ஓகே, அதாவது 950லேருந்து ஒரு 945 வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் போலிஞ்சர் பேண்ட் டச் ஆகிடுச்சு, அப்பர் லைன் டச் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ரிவர்ஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம போலிஞ்சர் பேண்டில் இதை தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் MACD வந்து கிராஸ் ஓவர் ஆகி என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே எக்ஸிட் ஆகும்னா அதுக்கப்புறம் போலிஞ்சர் பேண்ட் டாப் பார்த்துங்க, அந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. மேலே போச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓகே, திருப்பி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் கீழே போச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதை தவிர RSIயும் வந்து எந்த லெவலுக்கு வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 69 70 வந்துச்சுனாவே உஷாராகணும், மேக்ஸிமம் 80 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ இது வந்துட்டு எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு. சரி, இப்போ சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா இங்கே வந்து இங்கே நெகட்டிவ் வந்து இங்கே MACD புல்லிஷ்னு சொன்னாலும் இங்கே வந்து ஒரு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேண்டில் இருக்குது, அதான் கொஞ்சம் இறங்கி தான் அதுக்கப்புறம் வந்து புல்லிஷாக இருக்குது. ஆனால் வந்து இதே நீங்கள் சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு புல்லிஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் லைன் சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல சென்ட்ரல் லைன் இந்த கேண்டில் வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ரீனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவருக்கும் நார்மல் சிக்னல் லைன் கிராஸ் ஓவருக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு என்ன எடுத்தா இதே மாதிரி புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஒன்று இருக்குது, பேரிஸ் டைவர்ஜென்ஸ் ஒன்று இருக்குது. இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா லோயர் லோ, ப்ரைஸ் வந்து ரெக்கார்ட் லோயர் லோவும் MACD வந்துட்டு ரெக்கார்ட் ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டைவர்ஜென்ஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே MACD லைனை வந்து எப்படி சொன்னேன் அப்படின்னா இது வந்து கன்வர்ஜென்ஸ். ஏன் MACD வந்துட்டு C அப்படிங்கிறது கன்வர்ஜென்ஸ், Dங்கிறது டைவர்ஜென்ஸ். ஸோ இப்போ விரிஞ்சிச்சுன்னா கன்வர்ஜென்ஸ், இந்த இடத்துல விரியுது. ஓகே, அப்போ இது வந்து கன்வர்ஜென்ஸ். இந்த இடத்துல குறுகுது, அதாவது ஜாயின் ஆகுது. ஓகே, அந்த இடம் வந்துட்டு என்ன சொல்கிறது, சாரி இந்த விரிஞ்சிச்சுன்னா வந்து டைவர்ஜென்ஸ்.
டைவர்ஜென்ஸ், எந்த இடத்துல குறுகுதோ கன்வர்ஜென்ஸ். ஓகே, ஜான் ஆரோட வந்துட்டு கன்வர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க, கன்வர்ஜென்ட் கான்சன்ட்ரேட் ஆகிறது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த இது ரெண்டத்தையுமே சேர்த்து, அதாவது வந்து சிக்னலையும் எம்ஏசிடி லைனையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 2 கயிறு வந்து திரிஞ்சு ஒரு கயிறாக இருக்கும்போது அந்த கயிறே நீங்கள் வளைச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லெவல் ஒரு வந்து லோயர். ஓகே, லோயர் எம்ஏசிடி ஒரு இது கயிறுன்னு எடுத்துங்க, இது ஃபுல்லாக வந்து கயிறுன்னு எடுத்துங்க, இது லோயரு ஒரு அப்பர் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மொமெண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2 லைனுக்குள்ளே கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பார்த்தோம். இது வந்து இது வந்துட்டு என்ன சொல்கிறது, டைவர்ஜென்ஸ், இங்கே வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 லைனையும் சேர்த்து ஒரு லைனை ஆக்கி அதனுடைய டாப் லோயரு அதனுடைய டாப் அதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா அது ஒரு டைவர்ஜென்ஸ். அது வந்து என்ன சொல்கிறாங்க, புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். அது கீழே வந்துச்சுன்னா, கீழே நோக்கி போச்சுன்னா அது பேரிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பேரிஷ் டைவர்ஜென்ஸ் எடுத்துங்க. இங்கேருந்து வந்துட்டு என்னது, இது வந்து ஹையர் ஹை. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கீழே இந்த டைவர்ஜென்ஸ் ஆயிருக்கா, அதே மாதிரி பார்த்தா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு டவுன் வந்துருக்கு. ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பேரிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம எம்ஏசிடி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். என்னென்னா 3 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று எம்ஏசிடி லைனு, 2வது சிக்னல் லைனு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராமு. இது எம்ஏசிடி வந்துட்டு 26, 12, 9 இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி தான் 26, 12 தான் வந்துட்டு எம்ஏசிடி லைன். அதோட டிஃப்ரென்ஸு 9 டே மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பான்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் உங்களுக்கு சிக்னல் லைன். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஹிஸ்டோகிராமா ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலர் இண்டிகேட்டர். ஏன் அப்படின்னா இது வந்து ட்ரெண்டையும் மொமெண்டத்தையும் கேப்சர் பண்ணுற ஒரே இண்டிகேட்டர், 2 இன்டெகிரேட் ஆகி ஒரே இண்டிகேட்டர் இருக்குது. அந்ததுனால இது ட்ரேடர் மத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு மிக பாப்புலரான ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ள தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எப்பொழுது போல பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எனக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.